ரகுவம்சம் 45ஆம் பகுதி. ஸ்ரீராமபிரான் தன் தம்பியான லக்ஷ்மண சுவாமி உடன் வர விஸ்வாமித்ர முனிவர் முன்னே செல்ல கௌதம முனிவரின் ஆசிரமம் நோக்கி சென்றார். அவர் அந்த ஆசிரமத்தில் நுழையும் போது அவர் காலில் தூசுப்பட்டு கல்லாய் கிடந்த முனிவரின் மனைவியான அகலிகை சாபம் நீங்கி உயிர் பெற்றிருந்தாள். ஸ்ரீராமபிரானின் கால் தூசிக்கே இவ்வளவு புனிதமென்றால் அவன் கால் எத்தனை புண்ணியமானது! ஸ்ரீராமனின் பாதம் எவ்வளவு புண்ணியம் நிறைந்தது! அகலிகையினை அங்கே உயிர்ப்பித்த ஸ்ரீராமபிரான் அவளை ஆசீர்வதித்து முனிவரோடு சேர்த்துவிட்டு மிதிலை நோக்கி சென்றார். அறமும் பொருளும் தர்மத்தோடு இணையும் போது அற்புதமான விஷயமாகின்றது. அப்படி ஸ்ரீராமலக்ஷ்மணருடன் வந்த விஸ்வாமித்ர முனிவரை தர்மத்தோடு வந்த அறம் பொருள் என கொண்டாடிய மிதிலை நகரின் மன்னன் ஜனகன் அவரை பெரும் அன்புடன் மரியாதையுடன் உபசரித்தான். புனர்வசு புனர்பூசம் எனும் இரட்டை நட்சத்திரங்களுக்கான அதிதேவதைகள் இறங்கி வந்ததை போல ஸ்ரீராமபிரானும் லக்ஷ்மண சுவாமியும் மிக்க அழகுடன் மிதிலை நகரில் நடந்து வரும்போது இவர்கள் தேவர்களோ என மிதிலை நகர மக்கள் வியந்து நின்றார்கள். கண் இமைத்தால் இவர்கள் அழகு மறையுமே என விழி இமைக்காமல் கண்டு கொண்டிருந்தார்கள். விழி பெற்றதன் பலனை இன்று இவர்களை கண்டதால் அடைந்தோம் என நிறைவு கொண்டார்கள். புனர்பூசம் ராமபிரானின் நட்சத்திரம் என்பதை குறிப்பால் இப்படி உணர்த்துகிறார் காளிதாசர். அந்நேரம் மிதிலை நகரில் நடக்கும் யாகத்தின் நிமித்தம் யூக ஸ்தம்பம் நடும் நிகழ்வில் இருந்தான் ஜனக மன்னன். அந்த ஸ்தம்பம் நடப்பட்ட பின் சரியான சந்தர்ப்பம் கிடைத்த போது ஜனக மன்னரிடம் ராமன் அந்த சிவதனுசை காண விரும்புவதாக கூறினார் விஸ்வாமித்திரர். ஜனக மன்னன் ராமபிரானின் அழகான தோற்றத்தையும் அவனின் உயர்குடி பிறப்பையும் அவனின் இனிமையான குணத்தையும் வீரத்தையும் அறிந்து அவனை தன் மருமகனாக்க விரும்பினான். ஆனால் பரமசிவனின் வில்லை வளைப்பவர்க்கே தேவி சீதையினை கொடுப்பதாக அவன் அறிவித்திருப்பதால் தன் வாக்கினை குறித்து அதுவே தன் ஆசைக்கு தடையாக இருப்பதை குறித்து நிரம்ப சிந்தித்தான். விஸ்வாமித்ர முனிவர் விடுத்த கோரிக்கையை செவிமடுத்த ஜனக மன்னன் தன் ஆசையினை மனதோடு வைத்தவனாய் கூறினான். முனிவரே, மிகப்பெரிய யானைகள் செய்ய முடியாததை சிறிய யானை குட்டி செய்யுமோ? அதனை கொண்டு பெரிய காரியம் செய்ய முயலுதல் அறிவுடைமை ஆகாது. எவ்வளவோ பலசாலிகள் பராக்கிரமசாலிகள் செய்ய முடியாததை இந்த சிறுவன் செய்வானோ? அவன் இந்த வில்லை வளைப்பான் என்பது நடவாத செயல். இதற்கு அனுமதி தருவது எப்படி இயலும் என்றவன் இன்னும் கூறினார். முனிவரே, இந்த வில் சாதாரணம் அல்ல. எத்தனையோ சிறந்த வில்லாளிகள் பலர் இந்த வில்லால் அவமானப்படுத்தப்பட்டனர். எவ்வளவோ வல்லவர்கள் இந்த வில்லை வளைக்க முடியாமல் எம் தோள்கள் பயனற்றவை என வருந்தி சென்றார்கள். இந்த பெரும் உண்மை எல்லா இடமும் பரவி கிடப்பதே என்றான். விஸ்வாமித்ர முனிவர் புன்னகைத்தபடி கூறினார். ஜனகா, நீ கூறுவது பலனற்றது என்பதை நான் கூறுவதால் புரிந்து கொள்வாய். எவரையும் உருவையும் வயதையும் கொண்டு எண்ணாதே. அவனின் பெரும் வீரம் குறித்து நான் கூறியா நீ அறிய வேண்டும். தேவேந்திரனின் வஜ்ராயுதத்தின் பலம் அது மலைகளின் சிறகை வெட்டும் வரை அறியப்பட்டதில்லை. அவ்வாறே ஸ்ரீராமனின் பலம் இந்த வில்லை உடைக்கும் வரை உனக்கு புரியாது என்றார். தனது நண்பரும் சிறந்த முனிவருமான விஸ்வாமித்ர முனிவரின் வார்த்தைகளை கேட்ட ஜனகர் சற்று சிந்தித்தார். சிறிய பாலகர்கள் அணியும் இரட்சை கயிறை அணிந்திருந்த அவனை அந்த கயிறை வைத்து கணித்தது தவறோ என சிந்தித்தார். மிகச்சிறிய பூச்சியான இந்திர கோபம் எனும் பூச்சி தன் வெப்பத்தால் பெரிய நெருப்பை ஏற்படுத்துவது போல சிறிய வயதுடைய ராமனிடம் பெரிய பலம் இருக்கலாம் என்று சிந்தித்தார். தேவேந்திரனே வானவில்லிற்கு அதிபதி. அவன் உத்தரவிட்ட உடனே சிறிய சிறிய மேகங்கள் ஒன்றிணைந்து வானவில்லை வானில் தோன்றச் செய்யும். அவ்வாறே தசரத மன்னன் உத்தரவிட்டதும் அவன் பணியாட்கள் பலர் சேர்ந்தும் அந்த சிவதனுசு எனும் பலமான வில்லை கொண்டு வந்தார்கள். அந்த பெரிய வில் காளை கொடி ஏந்திய பரமசிவனுடையது. தட்சனின் யாகத்தினால் கோபம் கொண்ட சிவன் அதை அழிக்க வரும்போது அந்த யாகத்தின் தேவதை மானூறு கொண்டு தப்பி ஓடினாள். அவளை அழிக்க சிவனார் கையில் எடுத்த வில் அது.
பின்னர் சிவனார் ஜனக மன்னரின் முன்னோரிடம் கொடுத்ததால் வழி வழியாக இங்கு வந்தது. அப்படி உறங்கும் பெரிய அரவத்தினை போல் வளைந்து கிடந்த அவ்வில்லினை பகவான் ஸ்ரீ ராமபிரான் தன் ஒற்றை கரத்தினால் எடுத்த போது ஜனக மன்னரின் சபை மிரண்டது. இந்த இளம் வயது ராமன் மலை போன்ற உறுதியும் கனமும் கொண்ட வில்லை ஒற்றை கையினால் தூக்கினான் என்பதை கண்ட அவையோர்கள் அசந்து போயினர். ஸ்ரீராமபிரான் லாவகமாகவே ஒற்றை கரத்தால் வில்லை எடுத்து விட்டார். அவனால் இந்த வில்லில் நான் ஏற்ற முடியுமா என இமைக்கா விழிகளுடன் அவனையே நோக்கினார்கள். ராமனோ மன்மதன் தன் கரும்பு வில்லை மிக எளிதாக எடுப்பதைப் போல் அதை எடுத்திருந்தான். அப்படியே பெரிய சிரமம் ஏதுமின்றி நாணேற்றி நின்றான். கதவில் தாழ்பாலை இடுவது போல் எளிதாக இட்டான். ஸ்ரீராமபிரான் அந்த சிவதனுசை எடுத்து வளைத்து நாணேற்றி அந்த நாணை பிடித்து இழுத்த போது பெரும் ஓசையுடன் அந்த பலமான தனுசு உடைந்தே போனது. அந்த பெரும் சத்தம் பரசுராம சுவாமியால் ஒடுக்கப்பட்ட சத்திரிய இனம் மீண்டும் ஆள எழுந்து விட்டதை போல பெரும் ஒலியாக உலகம் அதிர ஒலித்தது. 45ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.